முழு உளுந்து ஒரு 200 கிராம்ஸ் எடுத்து இப்படி ரவையாக ரொம்ப இதுவாக இல்லாமல் தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும். பாருங்கள், இப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா அப்படி தெரியணும். மிக்சியில் வந்து பல்ஸ் மோடில் ஒரு 5-6 வாட்டி இப்படி விட்டு 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 ஒரு 2 ட்ரிப்பாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. உளுந்து மாதிரியே பச்சரிசி ஒரு 200 கிராம், உளுந்து 200 கிராம்னால் பச்சரிசியும் 200 கிராம், ஒரு 4 மணி நேரம் ரெண்டையுமே ஊற வச்சு தண்ணி விடாமல் மைய அரைக்காமல் இப்போ உளுந்து அரைச்ச மாதிரி குறன்னு ரவை மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். பச்சரிசியும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரவை மாதிரி கையில் வந்து நரன்னு இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. மிக்சியில் தண்ணி விடாமல் அரைச்சாச்சு. பல்ஸ் மோடில் தான் அரைக்கணும், ஃபுல் இதில் அரைக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு இந்த நரன்னு இருக்கும். இதோட வந்து கொஞ்சம் சிறிதளவு உப்பு போட்டுக்கோங்க, தூள் உப்பு. அதுக்கப்புறம் தண்ணி போடக்கூடாது. கேர்டு நல்ல ஓரளவுக்கு பிடிச்ச நல்ல கேர்டு கட்டி தயிர் வந்து போட்டுக்கணும். போட்டு ரெண்டையும் நல்லா பிசைஞ்சு கையாலே பிசைஞ்சு விடுங்க. ஓவர் நைட் இது வந்து நல்லா புளிச்சு வரணும். நல்லா புளிச்சு வந்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்க்கணும். இன்றைக்கி நைட்டு வந்து இது புளிக்கட்டும். இந்த தாளிப்பு சேர்த்து நாளைக்கு அந்த இட்லி எப்படி வருதுன்னு ஊற்றி காமிக்கிறேன். நல்லா ரெண்டையும் கலந்து விட்டாச்சு. ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இது பார்த்திங்கன்னா தெரியும், வடை மாவு மாதிரி இருக்கணும். ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா பிடிச்சி வரட்டும்.